சிஸ்டர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். இன்னைக்கு வந்து என்னோட ஈவினிங் ரொட்டீன் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். என்னோட பொண்ண வச்சுக்கிட்டு அவள எப்படி நான் ஹேண்டில் பண்ணிட்டு இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்க போறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. இந்த சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. என்னோட பொண்ண வச்சுட்டு நான் எப்படி வந்து மேனேஜ் பண்ணி வேலையெல்லாம் செய்யறனோ, அதே மாரி நீங்களும் வந்து உங்களோட பொண்ண எப்படிலாம் வந்து உங்களோட குழந்தைகள வந்து மேனேஜ் பண்ணிட்டு, உங்களோட வேலைகள செய்றீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து ஒரு 3:30 போல தான் இந்த வேலைகளவே ஸ்டார்ட் பண்ணேன். அப்ப கொஞ்ச நேரம் டிவி பார்க்கட்டும்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டு வந்தேன். அவ வந்துட்டா அப்படியே பின்னாடியே நான் எங்க இருக்கனோ அது வந்து குட்டிப்பட்ட பண்ணையாட்ட பின்னாடியே அலைவா. இவளோட அந்த டாய்ஸ் எல்லாம் எடுத்து கீழ கீழ போட்டு வைக்கிறது தான் அவளோட வேலை. நான் எடுத்து வைப்பேன், அவ எடுத்து கீழ போட்டுருவா. இதுதான் வேலை. இந்த பெட்ட வேற போட்டுட்டு, இந்த ஜம்பிங் ஆன் தி பெட்டுன்னு ஒரு சாங் வரும். அந்த சாங்க போட்டுக்கிட்டு எனக்கு பெட் போட்டுவிடு, பெட் போட்டுவிடுன்னு சொல்லிட்டு இருந்தா. அதையும் எடுத்து நான் வந்து கீழ போட்டு விட்டேன். சரி அவ விளையாண்டுட்டு இருக்கட்டும், எங்கிட்டும் போக மாட்டா. சரி வீட்லயே என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கொஞ்சம் டாய்ஸ்லாம் வாங்கி குடுத்துட்டு வீட்லயே விளையாண்டுட்டு இருப்பா. ஏன்னா போட்டதும் போதும் எல்லாத்தையும் எடுத்து கடவருவி போட்டா அந்த இடமே ஓவரா மெஸ்ஸி ஆயிடுச்சு. அப்புறம் பெட்டு தூக்கி நிப்பாட்டிட்டு அந்த இடத்தெல்லாம் சுத்தமா கூட்டி விட்டுட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதுக்கே 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த முட்டை பாக்ஸ் வாங்குனேன். அந்த முட்டை பாக்ஸ் எதுக்கு வாங்குனேன்னே தெரியல. ஒரு 30 முட்டை வச்சுக்கலாம். 6 முட்டை மீதி வெளிய தான் வைக்க முடியுமா? நான் வந்து ஒரு நாள் வந்து வச்சுட்டு அப்படியே வெளிய வச்சுட்டு பாக்ஸ் போட்டு நல்லா மூடிட்டேன். அந்த பாக்ஸ்ல ஒரு மாரி அழுகுன வாட வந்துட்டு இருந்துச்சு. என்னடா ஆச்சு? அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா முட்டையெல்லாம் வெடிச்சு ஒரு மாரி அழுகி போயி ஒரு 20 முட்டைய பக்கமா வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன். அது என் ஹஸ்பண்டுக்கு தெரியாது. தூக்கி கொண்டு போய் வெளிய அழுகாம போட்டு வந்துட்டேன். என்னதான் வந்து ஹஸ்பண்டுக்கு தெரியாம போட்டு வந்துட்டாலும், அதுக்கப்புறம் எனக்கு மனசு ஐயோ! இவ்வளோ முட்டைய நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமே தெரியாம அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். தெரிஞ்சாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. தெரிஞ்சிருந்தா, சரி இதுக்கு மேல நம்ம இப்படி பண்ணக்கூடாதுன்னு தான் நான் வந்து அடுத்த டைம்ல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பேன். இந்த தடவ முட்டை வாங்குனதும் சரி, எடுத்து கொண்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் இந்த அட்டை பாக்ஸ்லாம் தூக்கி போட மனசே வராது. அது எதுக்காவது யூஸ் ஆகும்ன்னு சொல்லிட்டு, அத எடுத்து கொண்டு போய் அந்த ஸ்டோர் ரூம் இருக்கா, அந்த ரூம்ல வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் இந்த உரம் வேற எனக்கு என்னன்னு கிடக்கு, தை மாசம் வந்து பொங்கலுக்கு போயிட்டு, அம்மா வீட்டுக்கு போயிட்டு சாணி உரம் தொழு உரம் எடுத்துட்டு வந்திருந்தேன். செடிங்களுக்கு போலான்னு சொல்லி. போடுறதுக்கு டைம் இல்ல. அதுக்கு ஒரு சோம்பேறித்தனம் தான். என்ன பண்றது? அப்புறம் வந்து எடுத்து அத கொண்டோயி செடிங்களுக்கெல்லாம் பழ செடிக்கெல்லாம் போட்டு விட்டேன். ஏன்னா ரோஜா செடிக்கு நம்ம வந்து மேக்ஸிமம் அந்த ஃபெர்டிலைசர்ஸ் தான் குடுப்பேன். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எப்சம், என்பிகே, ஹியூமிக் இதுதான் குடுப்பேன். அப்புறம் வந்து கொஞ்சம் முட்டை தோலு அதெல்லாம் குடுப்பேன். அதெல்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கேன். நான் நெக்ஸ்ட் ஷார்ட்ஸ் வீடியோல அப்லோட் பண்றேன். அப்புறம் இந்த குப்பையெல்லாம் போட்டுட்டு அதில பூரான்லாம் இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து பழசாகி போச்சு. 3 மாசம் ஆகப்போது. தை மாசம் எடுத்துட்டு வந்தது. அப்புறம் இதெல்லாம் வந்து எடுத்து செடிங்களுக்கெல்லாம் போட்டு விட்டு வீடெல்லாம் சுத்தமா கழுவி விட்டுட்டேன். ஆனா, இவள நான் பார்த்துக்கிறதுல வந்து ஒரு 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 சில டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து வச்சிருக்கேன். அவளுக்கு ஏதாவது நான் வந்து என்னைய வந்து வேலை செய்ய விடாம என்னைய டிஸ்டர்ப் பண்ணா அப்டின்னா, நான் அவளுக்கு ஏதாவது ஒரு வேலைய குடுத்துருவேன். "இங்க வா ஏதாவது ஒண்ணு பண்ணு" அப்டின்னு சொல்லிட்டு, அவளுக்கு புடிச்ச அந்த டாய்ஸ்லாம் இருக்கா, அத எடுத்துட்டு வீடு கட்டிட்டு வா அப்டின்னு சொல்லிட்டு பிளாக்ஸ்லாம் இருக்கு. அத வந்து பிளாக்ஸ் போட்டு வீடு கட்டிட்டு வா அப்டின்னு சொல்லிருவேன். அப்புறம் இல்லைன்னா வீடு என்னோட சேர்ந்து வேலை செய் அப்டின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து வேலை குடுத்துருவேன். அப்புறம் அப்புறம் ஏதாவது ஒரு லெட்டு, பேனா குடுத்து, நோட்ட குடுத்து ஏதாவது ஏபிசிடி எழுது அப்டின்னு சொல்லிருவேன். அது வந்து அவளுக்கு வந்து 3 வயசு ஆகுது. இப்பதான் வந்து பர்த்டே முடிஞ்சுது. பிப்ரவரி 7. இப்பதான் வந்து அவளுக்கு லெட் பிடிச்சு நல்லா எழுதுவா. நல்லா வந்து ஹேண்ட் ரைட்டிங்லாம் நல்லா வரும் அப்டின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா முட்ட முட்டையா போட்டு வப்பா. ஏபிசிடி ஏ போடுவா, பி போடுவா. அந்த அ, ஆ, இ தான் இன்னும் சொல்லிக் குடுக்காம இருக்கேன். அப்புறம் கிரையான்ஸு, ஸ்கெட்சு, அப்புறம் கலரிங் புக் அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் எடுத்து கையில குடுத்து, "இத பண்ணிட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுருவேன். அவ வந்து போட்டு குடுத்துட்டு, "அம்மா நான் இப்படி போட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கட்டி பிடிச்சு முத்தம் குடுத்துட்டு ஓடி போயிருவா. சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு சொல்லி நானும் என்கரேஜிங் பண்ணுவேன். குழந்தைங்களுக்கு நல்ல அதுவுங்க அவங்க நல்லா பண்றாங்களோ, இல்லையோ, அது வந்து அவங்க பண்றது சூப்பரா இருக்குன்னு சொல்லி என்கரேஜிங் பண்ணிட்டு, அதில உள்ள மிஸ்டேக்க நம்ம வந்து சொல்லிக் குடுத்தோம். இந்த மாரி பண்ணணும், இந்த மாரி பண்ணணும். நீ பண்ணது கரெக்ட்டு தான்டா. இன்னும் கொஞ்சம் நீ இம்ப்ரூவ்மென்ட் பண்ணணும்னு சொல்லி அத சொல்லிக் குடுத்தோம் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுப்பாங்க. என் பொண்ணுக்கு நான் அப்படிதான் பண்ணுவேன். எடுத்தோனே இது தப்பு, அது தப்பு. நீ தப்பா போட்டுட்டடி லூசு போடி! அப்படின்னு சொல்லி நம்ம போயிட்டோம்னா, ஐய்யயோ! அதில இருக்க இன்ட்ரெஸ்டிங்கே ஓடி போயிரும் அவங்களுக்கு. நான் இப்படிதான் வந்து பாப்பாவ கொஞ்சம் கொஞ்சம் வந்து நல்ல பழக்கங்கள், அப்புறம் வந்து அவளுக்கு கத்துக்க வேண்டிய நெறைய விஷயங்கள்லாம் சொல்லி தருவேன். அதே மாரி பெண் குழந்தைகள் இப்போ வந்து நெறைய கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ப ஒரு பேட் டச்சு, பேடு பேடான வேர்ட்ஸு அதெல்லாம் வந்து பேசுனாங்க அப்படின்னா, "அது சொல்லாதீங்க. எனக்கு பிடிக்காது." அப்படின்னு சொல்லி தந்துட்டுருக்கேன் அவளுக்கு. இந்த மாரிலாம் நான் வந்து யோசிச்சு, இந்த மாரிலாம் வந்து பேடு ஹேபிட் இந்த மாரி இந்த இடத்துலலாம் கை வச்சாங்கன்னா, பேடு ஹேபிட்ன்னு சொல்லி, அவங்க தொடக்கூடாதுன்னு சொல்லு சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு நான் சொல்லி தருவேன்.
இந்த வீடெல்லாம் தொடச்சு விட்டாவே, இந்த சாம்பிராணி போட்டா தான் அந்த வீடே வந்து கம்ப்ளீட் ஆன மாரி இருக்கும். வீடு கழுவுன ஒரு அது திருப்தியே இருக்கும். எனக்கு வந்து அப்படிதான் அந்த சாம்பிராணி போட்டு விட்டுருவேன். விளக்கு பெருத்தி சாமி கும்பிடுவேன், பத்தி போடுவேன். பத்தியெல்லாம் போட்டுவிட்டு வீடே மணக்க மணக்க ஏதோ பக்திமயமா வந்து இருக்கும். அன்னன்னைக்கு வீடு துடைக்கிற அன்னைக்கு. முன்னாடிலாம் வந்து செவ்வாய்க்கிழமையும், வெள்ளிக்கிழமையும் வந்து நான் வீடு தொடச்சு இது பண்ணியிருந்தேன். எங்க இவ்வளோ வச்சுட்டு நம்மளால அத கூட நம்மளால மெயின்டெயின் பண்ண முடியல. சரி ஈவினிங் ஆயிடுச்சு. நம்ம வந்து ஏதாவது பால்கார் வந்திருந்தார். பால் வாங்கிட்டு கேரட் மில்க் ஷேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். கேரட்ட வந்து ஃபர்ஸ்ட்டு வேக வச்சுட்டு, அதுக்கப்புறம் நல்லா வந்து பாலையும் நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்துக்கலாம். 2யுமே வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜார்ல போட்டு கேரட்ட போட்டு நல்லா அடிச்சுட்டு, கொஞ்சமா சர்க்கரை, ஏலக்காய் போட்டு நம்ம வந்து அரைச்சிட்டு, அந்த ஆற வச்ச பால ஊத்தி நல்லா வந்து மிக்ஸியில ஓட்டி ஒரு 1/2 மணி நேரம் நம்ம வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா, சூப்பரா வந்து ரெடி ஆயிரும். கேரட் மில்க் ஷேக். ஐயோ! அவ்வளோ டேஸ்ட்டா இருந்துச்சு. நான் இத வந்து என் பொண்ணுக்கு அடிக்கடி செஞ்சு குடுப்பேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், குழந்தைங்களோட ஃபுட்டு விஷயத்துல நெறைய பேரண்ட்ஸ் வந்து தப்பு பண்றாங்க. இப்போ ஓரளவுக்கு வந்து வந்து ஹெல்த்தியா வந்து கொண்டு வந்தும் இருக்காங்க. என்னோட காலகட்டத்துலலாம் வந்து அரிசி சாப்பாடு ஒன்லி கேஸ்லாம் வந்து எனக்கு விவரம் தெரிஞ்சது ஒரு நான் 6த் படிக்கையில தான் எனக்கு வந்து கேஸ் ஸ்டவ்வே யூஸ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணாங்க எங்க வீட்லயெல்லாம். அதுக்கப்புறம் தான் வந்து அரிசி சாப்பாடு தான் வெறும் அரிசி சாப்பாடு தான் வந்து சாப்பிட்டே வளர்ந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி இப்போ வந்து என்னென்னமோ டிஷ்ஷஸ்லாம் வந்துருச்சு. ஓரளவுக்கு வந்து ஹெல்தியாவே வந்து பேரண்ட்ஸ் செஞ்சு தர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இருந்தாலுமே நம்ம கடையில அதிகமா அந்த குர்குரே, லேஸு, நூடுல்ஸு இன்ஸ்டன்ட்டா நெறைய ஐட்டம்ஸ் வந்துருச்சு. அதெல்லாம் வந்து நம்ம வந்து வாங்கி குடுக்குறோம். அது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். இந்த வயசுலயே நெறைய ப்ராப்ளம்ஸ் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வருது அப்டின்னா, வெளில வாங்குற அதாவது ஸ்நாக்ஸ் தான் காரணம். இப்ப பொதுவா குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாவே குர்குரேஸ், லேஸு, இன்ஸ்டன்ட்டா வந்து நூடுல்ஸு, அப்புறம் இந்த வெளில விக்கிற பிஸ்கட்டு என்ன நெறைய ஐட்டம்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து நமக்கு வந்து நம்ம குழந்தைங்கலாம் ரெகுலரா சாப்பிட்டுருந்தாங்கன்னா, நெறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும். ஸோ, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு வீட்லயே வந்து செஞ்சு தர ட்ரை பண்ணலாம். நான் அப்படிதான் பண்ணிட்டுருக்கேன். என்னோட பொண்ணுக்கு நான் எந்த அளவுக்கு வந்து வெளியில வாங்காம வீட்ல செஞ்சு தர முடியுமோ, அந்த அளவுக்கு நான் வந்து வீட்லயே தான் செஞ்சு குடுத்துருக்கேன். ஒரு ஒரு நேரம் வந்து முடியலைன்னா மட்டும் அந்த சாப்பாடு ஹோட்டல்ல வாங்குறது சாப்பாடு மட்டும் வாங்குவேன். இந்த ஸ்நாக்ஸ்லாம் வெளியில வாங்குறதே விட்டுட்டேன். ஓரளவுக்கு நான் இந்த நட்ஸு அப்புறம் வந்து இந்த நட்ஸு தான் அதிகமா வந்து அவளுக்கு குடுப்பேன். அப்புறம் ஆயில் ஐட்டம்ஸும் கொஞ்சமா என்னைக்காவது ஒரு நாள் செஞ்சு தருவேன். டின்னருக்கு 2 தோசையும் காலையில வச்ச சாம்பார் இருந்துச்சு. அதையோட சேர்த்து பாப்பாவுக்கு ஊட்டி விட்டுட்டு, நானும் வந்து சாப்பிட்டுட்டு டின்னர கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னைக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு தான் நெனைக்கிறேன். நல்லா இருந்துச்சு அப்டின்னா, நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சத சொல்லியிருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து அவ்வளோதான் முடிஞ்சது. இன்னொரு லாங் வீடியோல மீட் பண்றேன். டாடா! பை.